வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஏகே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் பலவிதமான ஷாக்கிங்கான அப்டேட், டிராஃப்ட்டை பற்றி மேற்கொண்ட அப்டேட், பலவிதமான ரூமர்ஸ் பற்றி என்னன்றது ஒன்று தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னங்க, ஸ்மாக் டவுன் ஆஃபேர் என்ன நடந்துச்சுன்னு ஸ்மாக் டவுன் ஆஃபேர் சிஎம் பங்கு வந்து ஸ்மாக் டவுனை வந்து க்ரௌடாக உட்காந்து வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தார். ஸ்மாக் டவுன் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு டிராஃப்ட்டில் என்னென்ன நடக்குன்ற பார்த்துக்கிட்டு இருந்த சிஎம் பங்க் ஸ்மாக் டவுன் முடிஞ்சோடனே, டிவி ஷோ முடிஞ்சோடனே ரிங்க்கு வந்து அப்பீரியன்ஸ் கொடுத்து ஸ்பீச் கொடுக்குற. என்ன ஸ்பீச் கொடுக்குறான்னு கேட்டிங்கன்னா, அவரோட இன்ஜுரி அப்டேட்டு சிஎம் பங்கு தெரிவிக்கிறார். எனக்கு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு, இன்னும் முழுமையாக நான் குணமடையவில்லை, ஆனாலும் நான் கடுமையாக பேக் ஸ்டேஜில் உள்ள கெட்டவர்களுக்கு எதிராக நான் போராடும் அப்படின்ற மாதிரி சிஎம் பங்கு பிக்கெஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அடுத்த டிவி ஷோ முடிஞ்சதுக்கப்புறமும் டிராஃப்ட் பிக்கிங் நடந்திருக்கு. அந்த டிராஃப்ட் பிக்கிங்கில் யார் எங்கே போயிருக்கான்றதை தெரிஞ்சுக்கலாம். ஐவர் ராஸ் சைடு டிராஃப்ட் பிக்கப் பண்ணப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் யாரு கேட்டிங்கன்னா, ஒரு டேக் டீம் மெம்பர்ஸ் என்எக்ஸ்லேருந்து வராங்க. ஆல்ஃபா ஃபயர் அண்ட் இஸ்லா டவுன், இவங்க ரெண்டு பேரும் ராஸ் சைடு பிக்கப் பண்ணப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்மாக்டவுன் சைடு செட்ரிக் அலெக்சாண்டர் அண்ட் அசத்தி டி டான்ஸ் இவங்களும் பிக்கப் பண்ணப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சோயா ஸ்ட்ராக் ராஸ் சைடு பிக்கப் பண்ணப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு டீம் வந்து ஃபேக்ஷன் வந்து ஸ்மாக்டவுன் சைடு பிக்கப் பண்ணப்பட்டிருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓசி லூக்கஸ் கரஸ் ஆண்டர்சன் அந்த மிச்சின், இவங்க 3 பேர் பிக்கப் பண்ணப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்மாக் டவுனுக்கு பெரிய பிக்கப்பா பேரன் கபின் இருந்திருக்கிறாரு. இவை எல்லாம் தான் டிவி ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் நடந்த பிக்கப்கள். WWE ஃபவுண்டராக இருந்த வின்ஸ் மெக்மேன் இப்போ வந்து WWE விட்டு போக போகிற. என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். WWE வந்து TKO அப்படின்ற கம்பெனிகிட்ட வித்துட்டாங்க, எல்லாத்தையுமே வித்துட்டாங்க. இப்போ வின்ஸ் மெக்மேன் தண்ணிக்கிட்டே இருந்த கொஞ்ச நஞ்ச சார் ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் TKO அப்படின்ற கம்பெனிக்கிட்ட எல்லாத்தையும் வித்துட்டார். இனிமேல்ட்டு வின்ஸ் மெக்மேனுக்கும் WWEக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. வின்ஸ் மெக்மேன் அடுத்து புதியதாக ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணுறதுக்கு வேலைகளை இறங்கிட்டு இருக்காருன்ற மாதிரி இப்போ தகவல் வெளில வந்துகிட்டு இருக்கு. அந்த கம்பெனியோட ஓப்பனிங் எப்போ இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஜனவரி மாதம் ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷன் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அதுக்காக தான் வின்ஸ் மெக்மேன் TKO கம்பெனிட்ட வந்து எந்த கான்ட்ராக்டையும் தொடர்பு இல்லாமல் ஆகிட்டாரு. அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம், WWEயோட ஸ்பீடு சாம்பியன், ஃபர்ஸ்ட் சாம்பியன் யாருன்றது தெரிஞ்சுக்கலாம். WWE ஏப்ரல் 3ஆம் தேதியிலேருந்து ட்விட்டரோட எக்ஸ்க்ளூசிவாக ஸ்பீடுன்ற ஒரு டோர்னமெண்ட் நடத்திட்டு இருக்காங்க. இதில் வந்து ஃபைனலாக யார் இருந்தான்னு கேட்டிங்கன்னா, ரிக்கோஷி, ஜானி கெருங்க இருந்திருந்தாங்க. அதோட ரிசல்ட் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, WWE எக்ஸ்க்ளூசிவாக விடுறதுக்கு முன்னாடியே லீக் ஆயிடுச்சு. அதோட ஃபர்ஸ்ட் சாம்பியன் யாருன்னு கேட்டிங்கன்னா, வேறு யாரும் கிடையாது, ரிக்கோஷிட் தான் சாம்பியனோட இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ லீக் ஆகி இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. ஸ்பீடு சாம்பியனோட ஃபர்ஸ்ட் சாம்பியன். இதை பற்றி எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா, நமக்கு தொடர்ந்து இதோட அப்டேட்டை நம்ம வெளியிட்டுக்கிட்டே இருப்போம். அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, பிளட் லைனை பற்றி பயங்கரமான அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஸ்மாக் டவுனில் டிராஃப்ட் நடந்திருக்கு. அந்த டிராஃப்ட்டில் ரோமன் ரிங்ஸே வரல. ரோமன் ரிங்ஸ் நோ மோர் டிராஃப்ட்டில் எந்த பக்கமும் போனாருன்னு ரோமன் ரிங்ஸ் இல்லை. ஏன்னா ரோமன் ரிங்ஸ் டிராஃப்ட்டில் இல்லாதனால ரோமன் ரிங்ஸ் இனிமேல் WWEல கொஞ்ச நாளைக்கு வர மாட்டார். அதனால் ஒரு டிராஃப்ட்டில் வரல. அதனால் இப்போதைக்கு நான் சொல்ல அப்படிங்கன்னா, நோ மோர் பிளட் லைனில் ரோமன் ரிங்ஸே கிடையாது. WWE அதை தான் புஷ் பண்ணுறாங்க. பிளட் லைனில் ஸ்மாக் டவுன் பக்கம் டிராஃப்ட் பண்ண கூட WWE காட்டின போர்டில் கூட ரோமன் ரிங்ஸ் காட்டல. பிளட் லைனில் சோலோசிக்காவை தான் ஹைலைட் பண்ணி காமிக்கிறாங்க. இப்போ இதில் காமிக்கக்கூடிய கிராஃபிக்ஸை பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபோட்டோஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிளட் லைனில் சோலோசிக்கா, அதுக்கப்புறம் டெமட்டோங்க, அதுக்கப்புறம் பாலியம், இவங்க 3 பேர் தான் இருக்கிறாங்க. இதன் மூலமாக என்ன தெரியுதுன்னு ரோமன் ரிங்ஸ் கிடையாது. ரோமன் ரிங்ஸ் இல்லாமல் பிளட் லைன் இனிமேட்டு செயல்பட போகிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்க.